ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பந்தன் பேங்க். இந்த 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி, வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 202 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 149 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது 52 வீக் லோ அப்படிங்கிற லெவலுக்கு நியூ லோ. இது 149 52 வீக்ஸ்ல இது நியூ லோங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. பார்ப்போம் நம்ம சப்சிக்வெண்டா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்துல growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா கூட, இருக்குன்னு நம்ம கருதினா கூட, நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கணும், இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப்பதான் கொஞ்சமாவது புஷ் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதோட பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 600 650 அப்படிங்கிற புக் வேல்யூ தியரி பிரகாரம் 600 650க்கான வாய்ப்புகள் இருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.33, அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து அந்த விஷயத்தை மறக்கக்கூடாது, மனசுல வச்சுக்கிறோம். கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 26 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 16 பேர் பை சொல்லியிருக்காங்க, 6 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 4 பேர் செல் சொல்லியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2024 ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் 839% growth நெட் கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது மார்ச் மாசத்தோடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல -1000ன்னு இருந்தது. 2024ல, அதாவது 2023ல வந்து -1000ன்னு இருந்தது. 2024ல 7920ங்கிற லெவல்ல பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் 14,000 கோடி, அதாவது வந்து அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது 2023ல மைனஸ்ல இருந்தது, 2024ல பாசிட்டிவா மாறி இருக்கு. ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது 5 இயர்ஸ் சிஜிஆர்ல 14% ஆகும், 3 இயர்ஸ் சிஜிஆர்ல 7.5% ஆகும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம். ஆனுவல் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவென்யூ மிக்ஸ் பார்த்துடலாம். ரெவென்யூ மிக்ஸ்ல இவங்களுக்கு ரீட்டைல் பேங்கிங்ல இருந்து 58% ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும், ட்ரெஷரியில இருந்து 27% ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும், அதர் பேங்கிங் ஆபரேஷன்ஸ்ல இருந்து 10% வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. அது போக ஹோல்சேல் பேங்கிங்ல இருந்து 3.2% இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம். ஆனுவல் ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 31.57 ஆகும், எபிட் மார்ஜின் 32.69 ஆகும், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 11.81 ஆகும் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட் இது எல்லாமே ஹையா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட்டுடைய மார்ஜின் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் லெவலுக்குள்ள வருது. இப்போ இவங்களுடைய என்பிஏவோட ரேஷியோ பார்ப்போம், 3.84. இது குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆனால் லெஸ் தென் 3க்கு மேல இருக்கணும். அதே மாதிரி என்ஐஎம் வந்து 5.81, இது ஒரு நல்ல பொசிஷன். நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ல எல்லாம் லெஸ் தென் 3 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்கும் போது இது 5.81 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இப்ப இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா 13.8, போன வருஷம் 13.6 இருந்தது, 2024ல 13.8ன்னு இருக்கு. இது ரெண்டுமே 2021 22 கம்பேர் பண்ணும்போது growth ட்ரெண்ட்னு தான் தெரியும். ஆனா இது ஆக்சுவலா வந்து ஸ்டாக்னேட்டடா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வருஷமா 13.7 அந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கு. 13.7 13.7 13.6 13.8 இந்த 4 வருஷத்துல 3 வருஷமா இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. 2022 அந்த இடத்துல மாத்திரம் தான் இவன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான், ஃபிராக்ஷனுக்குள்ள போயிருக்கிறான். ஏபிஎஸ் ஆனுவலைஸ்டாவே ஃபிராக்ஷனுக்குள்ள போயிருக்கிறான். இப்ப அவன் ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னாக்க நம்மளால இன்னும் உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா இந்த ரேஞ்சை உடைச்சு இவன் மேல போகும்போது தான் சரியா இருக்கும். அப்ப இந்த தடவை என்ன எதிர்பார்க்கிறாங்க, இதை வந்து எக்ஸ்பர்ட் வந்து இந்த தடவை என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா
61%, 61.8% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 22.4 ஹை எஸ்டிமேஷன் 25 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2026க்கு என்ன என்ன எஸ்டிமேட் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு புஷ்அப் எல்லாமே அதை நோக்கி பயணமாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 25.9 ஹை எஸ்டிமேஷன் 32.2 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து 2025ஓட எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட தான் இருக்கு. 2025 எஸ்டிமேஷனுக்கே இன்னும் இவங்க வந்து ஃபில் பண்ணல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ 2026க்கான எஸ்டிமேஷன் 25 இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடியது இப்ப இந்த 2024 இருந்த இபிஎஸ் உடைய லெவல்ல காட்டிலும் அது வந்து டபுள் ஆகுது. அப்படி வரும்போது இது மேல ஒரு புஷ்அப் கொடுக்கறதுக்கான புல் ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப இவனுடைய கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நேரடியா கொண்டு போவோம். டிடிஎம் பார்க்கும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் சிக்ஸாக்கா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரேஞ்ச் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து அந்த 13-18ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான். 13 ரூபாயிலேருந்து 18 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான். கொஞ்சம் சிக்ஸாக்கா போய்கிட்டு இருக்கு. ஒரு பேட்டர்னா அப்படியே ஒன்று இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட் இல்ல 2 குவார்டர் ஏறிட்டு திருப்பி 2 குவார்டர் ஒரு குவார்டர் கீழே இறங்குறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறான். மார்ச் மாசத்துக்கு கீழே லோ வைக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏற ஆரம்பிக்கிறான். அதனால இவன் அதை நம்ம பார்க்கணும். மார்ச் மாசத்துக்கு லோ வைக்கிறான்னா மார்ச்சோட ரிசல்ட் வரும்போது இவன் கொஞ்சம் லோ வைக்கிறான் அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த தடவை அது நடக்குமா அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கணும். இப்ப டிசம்பருக்கு வந்து எது எக்ஸிட் ஆக போகுதுன்னா 4.6 எக்ஸிட் ஆக போகுது. இபிஎஸோட 4.6 எக்ஸிட் ஆக போகுது. அப்ப அவன் 4.6 அந்த 5 அந்த ரேஞ்ச் எடுத்தானே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகும். கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டா மாறும். ஆனா மார்ச் மாசத்துக்கு எக்ஸிட் ஆக போறது வந்து 0.3 ஃபிராக்ஷன். இப்ப இவன் அதே 4.5 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துட்டான்னு வச்சுக்கோமே அது அப்படியே நிற்கும். அப்படி நிற்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபிகர் 20 22 அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ இவன் வந்து ஜிக்ஸாக்கா இபிஎஸோட டிடிஎம் ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால மேலே ஏத்துறதா கீழே இறக்குறதாங்கிறது நமக்கு புரியாம இருக்கு. சரி, இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 1.60% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 1.52% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறா. ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது ரெண்டு டேலி ஆயிடுச்சு. இப்போ இந்த இபிஎஸ் உடைய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம். நம்மளுடைய ஃபேர் பிரைஸ் 193. இப்போ ஃபேர் பிரைஸ்க்கு கீழே கிடைக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். ஆனா இபிஎஸ் மேல வரும்போது தான் அது கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த குவார்டர்ல இவன் ஆவரேஜ் எடுத்தான் அப்படின்னு சொன்னா 17க்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த குவார்டர்லயும் அதே ஆவரேஜை மெயின்டைன் பண்ணினான்னா 21 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது. இதே தான் அங்கே எக்ஸ்பர்ட்டோடைய இதுல இருந்தும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இதோட பிரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா 145 உடைச்சு மேல அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும்போது 250ல இருந்து 326, அதுக்கப்புறம் 326 உடைக்கும் போது 346ல இருந்து 422க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது நார்மல் மார்க்கெட் மூவிங்கோட பிஹேவியரை பேஸ் பண்ணி கீழே அடிச்சு 137க்கு கீழே அடிச்சு இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க 79 வரைக்கும் லோ இருக்கு. ஆனா புக் வேல்யூவே 134. அது எந்த ரேஞ்ச் அதை உடைச்சு கீழே இறங்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பேங்க் அப்படிங்கறத ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இப்ப இவன் வந்து நம்மளுடைய இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸ்போனன்ஷியல் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இவன் எங்க இருக்கிறான்னா S2 சப்போர்ட் 2, அதாவது இந்த சைக்கிளுக்கான சப்போர்ட் 2ல தான் இருக்கிறான். இந்த சைக்கிளுக்கான சப்போர்ட் 2 ரேஞ்சில் இருக்கிறான். இவன் மேல வரணும் அப்படின்னு சொன்னாக்க 237ல இருந்து 300 இது ஒரு ரேஞ்சு. அதாவது உடைச்சு வந்தான்னா 372. சப்போஸ் இவன் 22ங்கிற எஸ்டிமேஷனுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து 300ங்கிறது 325ஆகவும் 402 அப்படிங்கிற லெவலுக்காகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் ஏறுதா அப்படின்னு சொன்னா 2026க்கு சப்சிக்வெண்டா அது வந்து growth அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இது வந்து ஒரு மார்ச் மாசம் லோ எடுத்தானா கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இதில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம எகெயின் திருப்பி நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மார்ச் மாசம் எகெயின் திருப்பி இவனுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அப்படியே சஸ்டெயின் ஆகும். கீழே அடிச்சு சப்போர்ட்டை இறக்கி விட்டுருவாங்க. மார்ச் மாசம் ஃப்ராக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணி அதை பீட் பண்ணி எடுத்து மேலே கொண்டு போயிட்டு ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள இபிஎஸோட ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கு இது கொஞ்சம் புஷ்அப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே தான் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இது வந்து இப்போ வந்து S2, அதாவது சைக்கிளுக்கான S2 ரேஞ்சுக்குள்ள இவன் வரான்.
இவன் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் 140, அதை உடைச்சு வந்தான்னா மிட் பாயிண்டான 121 140, அதை உடைச்சு வந்தான்னா S2க்கும் S3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 121, அதையும் உடைச்சிட்டான்னா S3 103ல இருந்து 74க்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவன் இந்த லெவல்ல இருந்தே இவன் மேல புல் ரன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மிட் பாயிண்டான 210 உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து இந்த இடத்த வந்து ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிரால இங்க சார்ட்ல ரெசிஸ்டன்ஸ் சொல்லணும், அங்க சைக்கிள்ல S1 300 டு 237 டு 300க்கான சான்சஸ் இருக்கு. அதை உடைச்சு இவன் மேல போறான்னா 372 டு 402க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அதனால இவன் வந்து மார்ச் மாசம் வந்து இவன் வந்து ஃப்ராக்ஷன்ல எடுத்துட்டான்னா கீழே சப்போர்ட்டுக்கு அடிச்சிருவாங்க. அடுத்த சப்போர்ட்டுக்கு அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம பார்க்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.